புரட்சி தலைவராக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குல்ல, புரட்சி தமிழர் வச்சிருக்காரு சார். அந்த புரட்டு தமிழர் சார் அந்த கட்சியை சார் புரட்சி தமிழர் சார் அவரு. நீங்க புரட்டு தமிழர்னு தப்பா சொல்றீங்க. என்ன அப்படி புரட்சி பண்ணிட்டாரு? நிறைய புரட்டு பண்ணியிருக்காரு தெரியும். டெல்டா புரட்சி என்ன பண்ணியிருக்காரு? டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அது அறிவிச்சது புரட்சியா? ஆமா சார். அது என்ன புரட்சி? ஆமா சார். அது என்ன புரட்சி? அது ஹைட்ரோ கார்பன்லாம் எடுக்க முடியாது, அனுமதி இல்லாம எடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கவங்க புரியல. ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அதை என்ன செஞ்சீங்க? இனிமே எடுக்க முடியாதுல்ல சார். இனிமே எடுக்க முடியாதுல்ல. அது புரட்சியா? அது ஆமா சார். அதெல்லாம் புரட்சியா? ஆமா. அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் மருத்துவத்துல. அது ஒரு சட்டம். அதான் சார். இடஒதுக்கீடுங்கிறது புரட்சி தலைவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. புரட்சி தலைவர் அம்மா 69% இடஒதுக்கீடை பெற்று சரி சார். நீங்க சமூக நீதி என்ன பண்ணீங்க சார்? ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இல்லையா? சரி சார். லட்சக்கணக்கான இளைஞர்கள், எழுச்சிமிகு இளைஞர்களின் புரட்சிமிகு போராட்டம் ஜல்லிக்கட்டு. அதை கையாண்டது யாரு? அதுக்கு சட்டம் இயற்றியது யாரு? ஜல்லிக்கட்டு நாயகன் என பேரெடுத்தது யாரு? அதற்கு பேர் புரட்சி. அப்படி ஒரு மாபெரும் புரட்சி செஞ்சுக்கிட்டவரே பொறுமையா அமைதியா இருக்காரு. அமைதியா அரசியல் பண்ண தெரியல சார் உங்களுக்கு. நல்லவனுக்கு பேர் இன்றைக்கு பிழைக்க தெரியாதவன், அரசியல் பண்ண தெரியாதவன். எங்களுக்கு நல்லவன் தேவையில்லை சார் அரசியலுக்கு. வல்லவன் தானே தேவை. வல்லவனா? கொல்றவனா? கொலகாரனா? கொள்ளையடிக்கிறவனா?